இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு காண்பது மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். நன்றாக இருப்பீங்க நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனம், சங்கீதம் 71:1. கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கப்படாதபடி செய்வேன். இங்கே பாருங்கள், யாரெல்லாம் கர்த்தரை நம்பியிருக்கிறீங்களோ வெட்கப்படவே மாட்டேங்க. என் வாழ்க்கையில் அநேக வெட்கம் தலைகுணம் இருந்தது. ஆனால் கர்த்தர் என் வாழ்க்கையில் வந்த உடனே தலைகுடுவிலே வைக்க இல்லை, ஆசீர்வாதம் தான். ஏன்னா கர்த்தரின் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனை கூட்டாதுன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் அவர் கொடுத்த ஆசீர்வாதம் சொன்னால், கர்த்தாவே ஒன்று நம்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது என்று ஒரு மனுஷன் சொல்கிறார். எப்படி சொன்னால், வாழ்க்கையில் அநேக நெருக்கம் போராட்டம் இருக்குது. ஆனால் அப்போ கூட என்ன சொல்கிறார், நான் நெருக்கம் வரும்போதுனா கூட, கர்த்தாவே நான் ஒன்று நம்பியிருக்கிறேன்பா, நான் ஒருபோதும் வெட்கப்படக்கூடாது, செய்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறது போல் நம்ம வாழ்க்கையில் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்குது, யாரெல்லாம் கூப்பிட்டு கேட்குறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஆசீர்வாதம் தான். முறையிடுங்க, பேசுங்க. ஒரு தகப்பனிட்ட பேசும்போது பேசுங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு உயர்வை கர்த்தர் வைத்தார். கர்த்தாவே ஒன்று நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கப்படாதபடி செய்வேன். அப்படி இருந்த மனுஷன் தாவீது எப்படி இருந்தாருங்க? அங்கங்கே போய் ஓடி ஒளிஞ்சார், ஆடு முன்னாடி அழிஞ்சிருந்தார். இன்றைக்கி பாருங்கள், கர்த்தாவே ஒன்று நம்பி இருக்கிறோம்பா அப்படி அவரை நம்பி அவர் வாழ்க்கை கிட்ட நெருங்கி போகும்போது ஆடு முன்னாடி அழிஞ்சிருந்த தாவீதை ராஜாவாக மாற்றினார். உங்கள் வாழ்க்கை மாறணுமா? தாவீதை போல ஆண்டவரை நோக்கி கேளுங்க. எதை கேட்டாலும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் நீதியாக கேட்போம், அன்போடு கேட்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கப்படாதபடி செய்யும்பா அப்படின்னு யாரெல்லாம் கேட்குறீங்களோ உங்கள் வாழ்க்கை வெட்கம் வராது, தலை வராது, ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழ்வீர்கள். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், வசனத்தை கேளுங்க. அது மாத்திரம் இல்லை, நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு விட்டு வந்து சேரும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு புரோஜனமும் தேவனுடைய நாமத்தை பயன்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ.